ட்ரேடிங் ரிலேட்டடா வந்து இன்னைக்கு மூன்றாவது கோர்ஸ் வந்து எப்படி நம்ம ஒரு ட்ரேடடா என்னன்னு தெரியாத இடத்துல இருந்து நம்ம ஒரு ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ற அளவுக்கு நம்ம எப்படி சேஞ்ச் ஆகுன்றது சொல்லி நான் ஒரு சீரிஸ் மேக் பண்ணிட்டு இருக்கேன். அந்த சீரிஸோட மூன்றாவது வீடியோ தான் இது. ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து நம்மளோட யூடியூப் சேனல்ல இருக்குது. நம்ம எப்படி பைனான்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுது. நெக்ஸ்ட் வீடியோ வந்து எப்படி நம்ம வந்து யூஎஸ்டிடி அதாவது நம்ம டொலர்ஸை பை பண்றது அண்ட் வந்து பைனான்ஸோட எப்படி நம்மளோட அக்கௌண்ட்டை பைன் பண்றது இது சம்பந்தமான 2 வீடியோஸ்மே வந்து யூடியூப் சேனல் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். அப்படின்னு என்ன சொல்ல நம்ம சேனல் பேஜ்லேயே போய் நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ட்ரேடிங் பண்றதுக்கு வந்து நமக்கு எவ்வளவு ஃபண்ட்ஸ் தேவை, எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் நம்மளால ட்ரேட் பண்ண முடியும், அடுத்து வந்து இந்த ட்ரேடிங்ல வந்து என்னென்ன மெத்தட் இருக்குது, அதோட வந்து ட்ரேடிங் கேட்டகரிஸ் என்னது, அதாவது எக்ஸாம்பிள். ஸோ இதை பற்றி வந்து வீடியோ தான் இது. ஸோ அவங்க வந்து வீடியோக்குள்ள போகலாம். ட்ரேடிங்ல வந்து 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று வந்து ஸ்பாட் ட்ரேடிங், அடுத்தது வந்து ஃபியூச்சர் ட்ரேடிங். இந்த ட்ரேடிங்னா என்னது அப்படின்னு தெரியாதான் வந்து நம்மளுக்கு ஸ்பாட் ட்ரேடிங்கா இல்ல ஃபியூச்சர் ட்ரேடிங்கா இது ரெண்டுக்குமே என்ன என்ன டிஃபரன்ஸ் இருக்குது, இப்படி நான் என்னதுன்றதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ட்ரேடிங்ன்றது வந்து பிரைஸ் டிஃபரன்ஸை வச்சுட்டு நம்ம ப்ராஃபிட் பண்றது. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸ்பாட் ட்ரேடிங்னா என்னது இப்ப சொல்றேன், இப்போ வந்து உங்களால புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது ஒரு ஆப்பிள் வந்து நான் 100 ரூபீஸ் கொடுத்து வாங்குறேன், அந்த ஆப்பிளோட விலை 100 ரூபீஸ் இருக்குது. ஆனா எனக்கு தெரியும் வந்து இந்த ஆப்பிள் வந்து இன்னுமே சிச்சுவேஷன்ஸால இன்னுமே பிரைஸ் கூடலாம், பிரைஸ் கூடி வந்து ஒரு 120 ரூபா 130 ரூபாய்க்கு விற்கக்கூடிய இடத்துக்கு வரலாம் அப்படின்றது வந்து எனக்கு தெரியும். அப்படின்னு சொன்னா நான் இந்த ஆப்பிள என்ன செய்யலும், ஸோ நான் வந்து வாங்கி வைக்கலும், 100 ரூபா கொடுத்து வாங்கி வச்சுட்டு வந்து அதை வந்து ஒரு 110 ரூபா போற டைம்ல வந்து நான் விற்கலும். இதுக்கு பேர் தான் வந்து ஸ்பாட் ட்ரேடிங் அப்படின்னு சொல்றது. அடுத்தது வந்து ஃபியூச்சர் ட்ரேடிங். ஸோ ஃபியூச்சர் ட்ரேடிங்ன்றது வந்து லிவரேஜை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்றது. லிவரேஜ் அப்படின்றத நம்ம விளங்கி கொள்றதுக்கு வந்து இதை எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னா வந்து நம்மள்ட்ட ஒரு 100 ரூபா இருக்குது. ஆனா இப்போ என்ன சொல்றோம்னு சொன்னா நம்ம ஒரு 10 ஆப்பிள வாங்கிக்கலாம். அதாவது 100 ரூபா வச்சுட்டு வந்து 10 ஆப்பிள வாங்கிட்டு அந்த 10 ஆப்பிள் அதாவது 10x லிவரேஜை வச்சுட்டோம்னு சொன்னா ஒரு ஆப்பிள் 100 ரூபா, நம்ம 10x லிவரேஜ் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா நம்மள்ட்ட 100 × 10, ஸோ இங்க வந்து 1000 ரூபா நமக்கு கிடைக்குது. இந்த 1000 ரூபாய் வச்சு 10 ஆப்பிள வாங்கலாம். 10 ஆப்பிள வாங்கிட்டு நம்ம அதை வந்து 110 ரூபா போக செல் பண்ணோம்னு சொன்னா 10 ஆப்பிளுக்குமே நமக்கு 20 ரூபா ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும். அப்ப 10 × 20 ரூபா பார்க்கலாம், நம்ம 20 ரூபா ப்ராஃபிட் எடுக்கலாம். நம்ம ஸ்பாட் ட்ரேடிங்கை பொறுத்த வரையும் 100 ரூபா வைக்கிற ஆப்பிள் ஒரு ஆப்பிள் தான் வாங்க முடியும். ஃபியூச்சர் ட்ரேடிங்கை பொறுத்த லிவரேஜை யூஸ் பண்ணி மல்டிபிள் ஆப்பிள்ஸை வாங்க முடியும். இங்க வந்து ப்ராஃபிட் எப்படி ஹையா இருக்குதோ சேம் இதே மாதிரி லொஸ்ஸுமே ஹையா இருக்கும். ஸோ இதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னு பார்த்தோம்னு சொன்னா ஸ்பாட் ட்ரேடிங்ல வந்து நம்ம ஒரு 100 ரூபீஸ் கொடுத்துட்டு ஆப்பிள்ஸை வாங்கிட்டோம். இந்த ஆப்பிள்ஸ் விலை வந்து 20 ரூபா குறைஞ்சிச்சுன்னு சொன்னா நமக்கு 20 ரூபா தான் லொஸ்ல நிற்குது. இதே வந்து ஃபியூச்சர் ட்ரேடிங்கை பொறுத்த வரையும் நம்ம 100 ரூபீஸை கொடுத்துட்டு 20 லிவரேஜ் யூஸ் பண்ணிருக்கோம்னா 20 ஆப்பிள்ஸை வாங்கிடுவோம். அப்ப 20 ஆப்பிள்ஸை வாங்கினோம்னா இப்போ நமக்கு வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 5 ரூபா குறைஞ்சாலே வந்து 5 ரூபா × 20 ஆப்பிள், அப்போ நமக்கு 100 ரூபா வந்து லொஸ் ஆயிடும். நம்மளோட கேபிட்டல் அதாவது நம்ம கொண்டு வந்து 100 ரூபா காசுமே நம்மகிட்ட லொஸ்ட் ஆகி ஸோ நம்ம லிக்விடேஷன் ஆயிடும். ஸோ இதுக்கு இப்போ இதுதான் வந்து ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ் இருக்குது. நமக்கு ஃபியூச்சர்ல எவ்வளவு ஹை ப்ராஃபிட்ஸ் வருமோ அவ்வளவு தூரம் ஹை ரிஸ்க்குமே இருக்கு. ஸோ இதை நம்ம இந்த சீரீஸோட அடுத்தடுத்த கான்செப்ட்ல வந்து பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தது வந்து இந்த ட்ரேடிங்கை வந்து நம்ம ட்ரேட் பண்றதுக்கு அதாவது அனலைஸ் பண்றதுக்கு 2 மெத்தட்ஸ் இருக்குது. அப்ப நான் சொன்ன மாதிரி ஆப்பிள் வந்து உங்களுக்கு விலை கூடும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கேன். ஸோ ஆப்பிள் வந்து விலை கூடுமான்னு தெரிஞ்சாதான் நான் ஆப்பிளை வாங்கிடும். ஸோ அப்போ அது ஆப்பிள் விலை கூடுமா குறையுமான்னு தெரியறதுக்கு வந்து நான் அனலைஸ் பண்ணணும். ஸோ அந்த ஆப்பிளை பற்றி வந்து எனக்கு தெரியணும். ஸோ ஆப்பிள் வந்து விலை கூடுமா குறையுமான்றது. ஸோ இதுக்கு வந்து 2 மெத்தட்ல நம்ம பண்ணிக்கலாம் இந்த ட்ரேடிங்கை வந்து. ஒன்று வந்து குவான்டிட்டிவ் ட்ரேடிங், அடுத்தது வந்து குவாலிட்டிவ் ட்ரேடிங் மெத்தட். ஸோ இந்த குவான்டிட்டிவ் ட்ரேடிங் குவாலிட்டிவ் ட்ரேடிங்ன்றது வந்து ஸோ இதை வந்து சிம்பிளா சொல்லணும்னு சொன்னா குவாலிட்டிவ் ட்ரேடிங் அப்படின்னு சொல்றது நம்ம உண்ட அனலைஸ் பண்றது. அதாவது வந்து ஈஸியா நம்ம விளங்கிட்டு வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ காலநிலையை எடுத்துக்கொள்ளும். காலநிலைன்றது வந்து என்ன அப்படின்னு சொன்னா இந்த வானம் கருகிறது அண்ட் வந்து நம்மளோட வெப்பநிலை இது எல்லாம் வச்சுட்டு வந்து நம்ம ஒரு சிச்சுவேஷன்ல நமக்கு மழை பெய்யுமா பெய்யாதான்றது வந்து நம்ம சொல்ல போறோம். ஸோ இங்க வந்து நம்மளால ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும். அதாவது நம்மளுக்கு இன்னைக்கு மழை பெய்யலாம் என்றது வந்து ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும். இந்த ப்ரெடிக்ஷனுக்கு பேர் தான் வந்து குவாலிட்டிவ் ட்ரேடிங் அப்படின்றது. குவான்டிட்டிவ் ட்ரேடிங் அப்படின்னு சொன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். நம்ம வந்து குவான்டிட்டிவ் அட்ஜஸ்ட் பண்றது ஊடாக
நம்ம ப்ராஃபிட்ஸ் மேக் பண்றதுக்கு பேர் தான் குவான்டிட்டிவ் ட்ரேடிங்ன்றது. நம்ம வந்து இங்க மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணாம, எக்ஸாம்பிள் வந்து நம்ம மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ண போறது இல்ல, மார்க்கெட்டை ப்ரெடிக்டே பண்ணாம நம்ம ஒரு இடத்த பை பண்றோம், பை பண்ணிட்டு அந்த குவான்டிட்டி நம்ம எவ்வளவு குவான்டிட்டி, நம்ம இந்த ட்ரேட் எல்லாமே குவான்டிட்டியை பேஸ் பண்ண போது அதனாலதான் இதுக்கு வந்து குவான்டிட்டிவ் ட்ரேடிங் அப்படின்றது வந்து நேம் வந்துச்சு. ஓகேவா? ஸோ இந்த குவான்டிட்டிவ் ட்ரேடிங் மெத்தட்ல வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். இப்ப 2 மெத்தட் ஆஃப் ட்ரேடிங் இருக்கு. இப்போ நமக்கு இந்த வீடியோவோட பொட்டான டாபிக் எல்லாருக்குமே இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த டவுட்டுமே இதுதான். ஸோ யாரால எல்லாம் ட்ரேடிங்ல மணி மேக் பண்ண முடியும், மணி மேக் பண்றதுக்கு எவ்வளவு ஃபண்ட்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும், ஸோ எவ்வளவு கேபிட்டலை வந்து நம்ம உள்ள கொண்டு வரணும் அப்படின்றது நமக்கு தேவைப்படும். ஸோ இங்க இருக்கிற ஒரு ப்ராப்ளம் வந்து நம்மளோட கேபிட்டலை டிசைட் பண்ண போறது நம்மளோட ப்ராஃபிட்ஸ் தான். ஸோ நம்மளுக்கு எவ்வளவு ப்ராஃபிட்ஸ் வருமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட கேபிட்டலும் வந்து இருந்தாகணும். எக்ஸாம்பிள் நம்ம இதோ ஒரு வெளியில இருக்க ஒரு கம்பெனியோட கணக்கு பண்ணிப்போம். இல்லாட்டி வந்து நான் இன்னும் ஒரு எக்ஸாம்பிளுமே சொல்றேன். இப்போ நான் ஒரு பெரிய ஒரு கம்பெனி நடத்துறாங்க அப்படின்னு சொன்னா அந்த கம்பெனியோட இயர்லி டார்கெட் வந்து இருக்கும் எப்படின்னு சொன்னா அவங்க ஒரு 30% க்ரோ ஆகணும், இல்லை 50% க்ரோ ஆகணும், இல்லை 100% க்ரோ ஆகணும்ன்றது மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி டார்கெட் பண்ணுவாங்க. பட் வந்து அது ரியாலிட்டிக்கு வந்து சாத்தியம் இல்லை. ஸோ நான் என்னோட கேபிட்டலுக்கு வந்து ஒரு 30%, 40%, 50% ஏர்ன் பண்ணிடலாம் ட்ரேடிங்கை பொறுத்த வரையும். ஸோ இது வந்து ரிஸ்க் இல்லாமல் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்மளால 30 to 40% வந்து இயர்லி மேக் பண்ண முடியும். ஸோ 30 to 40% அப்படின்னு சொல்றது வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒரு 1 lakh வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா எனக்கு இயர் எண்ட்ல நான் ட்ரேட் பண்ணி அதால என்னால வந்து ஒரு 1,30,000 இல்லாட்டி 1,50,000 கன்வெர்ட் பண்ணிடலாம். நீங்க வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 50,000 ப்ராஃபிட்ஸ் வந்துருக்கு எனக்கு. ஸோ இப்படிதான் வந்து ட்ரேடிங் வந்து வேக் ஆகும். ஸோ இங்க வந்து லொஸ்ஸுமே இருக்கு. இந்த லொஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணா மட்டும்தான் நான் அந்த அளவுக்கு தான் போகிறேன். இதுதான் வந்து இந்த ப்ராஃபிட்டோட ரேஷியோ வந்து. அடுத்தது வந்து இதுல வந்து எவ்வளவு ஃபண்ட்ஸ் இருந்தா ட்ரேட் பண்ண முடியும்னு சொன்னா நான் என்னால $1 கொண்டு வந்துட்டோமே வந்து ட்ரேடை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். பட் வந்து இங்க ட்ரேடை வந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்க பழகுறதுக்கு வந்து $1 காணும். பட் வந்து உங்களோட இன்கத்தை பொறுத்து உங்களுக்கு எவ்வளவு ஃபண்ட்ஸ் தேவை, எவ்வளவு ட்ரேடிங் பண்ணி தேவை அப்படின்றத பொறுத்து வந்து நம்மளோட கேபிட்டல் வந்து நம்மளை பொறுத்து தான் டிசைட் ஆக போகுது. இந்த டிசைட் பண்ற கேபிட்டலை வந்து ஸோ 2 வெரைட்டியா வந்து நம்மளால பிரிக்க முடியும். ஒன்று வந்து நம்மள்ட்ட பெரிய கேபிட்டல் கொண்டு வச்சு நம்ம ட்ரேட் பண்ணிட்டு போக முடியும் மந்த்லி ஏர்னிங்ஸுக்காண்டி. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா வந்து சின்ன கேபிட்டலோட வந்து அது வந்து கம்பவுண்டிங் மெத்தடோட வந்து நம்ம வந்து அதை பெரிய கேபிட்டலா க்ரோ பண்ணி அங்கே இருந்து இன்கம் எடுக்க முடியும். ஸோ இதை பற்றியெல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போஸ்ட் பண்றேன். நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருக்கிறேன். என்னால வந்து ட்ரேடை வந்து கண்டினியூ பண்ணிட்டு நான் ஒரு ப்ராஃபிட்டபிள் ஸ்டேஜுக்கு போக முடியும் அப்படின்னு வந்து உங்களோட கொஸ்டின் இருக்கு சொன்னா என்னால ட்ரேட நான் என்னோட ஆன்சர் வந்து நீ கண்டிப்பா வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ஸ்டேஜுக்கு போக முடியும். ஸோ ட்ரேடுன்றது வந்து எல்லாராலையுமே பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு சொன்னா ஸோ லேர்ன் பண்ணினா எல்லாராலுமே பண்ண முடியும். பண்ண இல்லாத அப்படின்னு சொல்றது இல்லை. பட் வந்து நம்மளோட கேபிட்டலை பொறுத்து நம்மளோட ப்ராஃபிட் வந்து டிஃபரன்ஸ் ஆகும். ஸோ ₹1,00,00,000 வச்சுட்டு பிசினஸ் பண்றவனுக்கும் ₹1000 ₹10,000 வச்சுட்டு பிசினஸ் பண்றவனுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. பட் வந்து நம்மளோட ப்ராஃபிட் ரேஷியோ வந்து நம்மளோட ஸ்கில்லை வச்சுட்டு வந்து டிஃபெண்ட் ஆகி நம்ம வந்து ₹1,00,00,000 வச்சிருக்கவனே டிஃபெண்ட் பண்ணி போகையிலும். ஸோ போக இல்லாத அப்படின்றது இல்லை. பட் வந்து ஒரு டைம் பீரியட் எடுக்கும். கண்டிப்பா இதுல வந்து பேராசப்படாம நம்ம வந்து கரெக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து ஃபாலோ பண்ணிட்டு போனா வந்து நம்மளால ட்ரேடிங்ல வந்து வின் பண்ணிடலாம். அடுத்தது வந்து இந்த ட்ரேடிங் ரிலேட்டடா நெக்ஸ்ட் சீரிஸ் வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணேன். ஸோ இந்த வீடியோஸ்க்கு வந்து உங்களோட சப்போர்ட்டை பொறுத்து தான் நான் இதை வந்து ஃபாஸ்டா வீடியோ போடுறது இருக்கு. மெயின் சொன்னா நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நான் அதுக்கு வந்து வீடியோஸ் எடுக்கணும், எடிட் பண்ணணும், ஸோ அவ்வளோ போஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வர ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் என்னால் போஸ்ட் பண்ண முடியும். ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சைக்கிள்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஸ்ரீலங்காவில் வந்து இப்படி ஒரு சேனல்ஸ் இருக்கு. அண்ட் வந்து ட்ரேடிங் கிளாஸஸ் வந்து நம்ம ஈஸியாவே எல்லாருக்கும் புரியுற மெத்தட்ல வந்து இந்த கோர்ஸ் மாதிரி நம்ம இதை செஞ்சுட்டு போறோம், சீரியஸா வந்து செஞ்சுட்டு போறோம். ஸோ உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு தேவை. ஸோ இன்னும் ஒரு வீடியோல வந்து மீட் பண்றேன்.